ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 வீட்டு கதவை தட்டுற மாதிரி கமன் மணக்கிற எக் பிரியாணி பார்த்துடலாமா. இதுக்கு நான் ஒரு 5 எக் எடுத்து பாயில் பண்ணியிருக்கிறேன். இந்த பிரியாணிக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், ஒரு கைப்பிடி புதினா எடுத்துருக்கிறேன், 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் மல்லி இலை எடுத்துருக்கிறேன், 3 தக்காளி எடுத்துருக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன், 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். அதில் ஹோல் ஸ்பைசஸ் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அது கொஞ்சம் பொரிஞ்சதும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டினீங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் தக்காளி வெந்துடும். தக்காளியை ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த டைமில் நல்லா கிண்டி விடுங்க. மசாலா எல்லாம் நம்மளுக்கு ஒன்று சேர்றதை வச்சு தான் நம்மளுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பொறுமையாக நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த ப்ரௌனிஸ் ஆகிற வரைக்கும் எல்லாம் ஒன்று சேர்கிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இந்த டைமில் தான் நம்ம புதினா போடணும். இந்த டைமில் போட்டால் தான் கொஞ்சம் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். 2 டம்ளர் அரிசி எடுத்து தனியாக ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு அரை மடி தேங்காய் எடுத்து அதை அரைச்சி தனியாக பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த அரிசியை மசாலாவில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. அரிசி சூடாகிற வரைக்கும் மெதுவாக கிளறி விடுங்க. நான் பாஸ்மதி ரைஸ் எடுக்கலை, நார்மல் பொன்னி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுங்கிற தண்ணியில் தேங்காய் பாலோடு மிக்ஸ் பண்ணி 4 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கிறேன். இப்போ ஒரு 1/2 லெமன் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முட்டையில் உள்ள தோலையெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ சாப்பாடு நல்லா கொதிச்சோன்னா அந்த முட்டையை ஒன்று ஒன்றா நம்ம மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். விசில் அடங்கினதும் அந்த குக்கரை ஓப்பன் பண்ண உடனே அடா என்ன ஒரு வாசங்கிறீங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.